ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான இந்த காட்டன் சாரீக்கு சாரி ஃபால்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த சாரி ஃபால்ஸ் வச்சு நம்ம தைக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த பார்டரோட எட்ஜில் நம்ம இந்த சாரி ஃபால்ஸ் வச்சு தைக்கிறதுக்காக சாரி ஃபால்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இந்த சாரி ஃபால்ஸ் வச்சு தான் இந்த சாரியோட விளிம்பில் நம்ம தைக்க போகிறோம். பாருங்கள், சாரியை ஃபஸ்ட்டில் பிரித்து எடுத்துக்கிடலாம். பிரித்து எடுத்த பிறகு சாரியோட உள்பகுதி, முந்தான பகுதியில் சாரியோட உள்பகுதியில் தான் நம்ம சாரி ஃபால்ஸ் வச்சு தைக்கணும். பாருங்கள், இந்த சாரியோட உள்பகுதியை எடுத்து மெயின் பகுதி நல்ல பக்கம் மிஷின் போர்டில் வரும்படியாகவும் உள்பகுதியில் தான் நம்ம இந்த சாரியோட ஃபால்ஸ் வச்சு தைக்கிறதுக்கு பாருங்கள் ட்ராக்கோடு அட்டாச் பண்ணி நம்ம தைக்கணும். பாருங்கள், சாரியோட உள்பகுதியில் இந்த பார்டருக்கு கரெக்டான அளவு நம்ம சாரி ஃபால்ஸ் எடுத்திருக்கோம். இந்த சாரி ஃபால்ஸ் ஒவ்வொரு அளவில் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த சாரி ஃபால்ஸ் நமக்கு ஒரு 4.25 இன்ச்சு அகலம்தான் உண்டு. நீளம் ஆனால் கரெக்டாக இருக்கும். இந்த 4.25 இன்ச்சு அகலத்தை உள்ள இந்த சாரி ஃபால்ஸை எடுத்து பாருங்கள், இந்த சாரியோட எட்ஜில் நம்ம வச்சு தைச்சிக்கிட்டே இருக்கோம். சாரியோட கரைப்பகுதியும் இந்த சாரி ஃபால்ஸ் நம்ம ரெடிமேடாக எடுத்து வச்சுருக்கிற இந்த துணியோட கரைப்பகுதியும் ஜாயிண்டாகி வரும்படியாக நீட்டாக தைச்சிக்கிடலாம். தைக்கும்போது நம்ம அந்த துணியை இழுத்து எதுவுமே விடக்கூடாது. நம்ம ட்ராக்குக்கு கரெக்டாக நம்ம விட்டுக்கிடணும் அந்த துணியை. பாருங்கள், அதே மாதிரி வளைச்சி எதுவுமே தைக்கக்கூடாது. கரெக்டாக நம்ம தைக்கணும். பாருங்கள், இந்த சாரி ஃபால்ஸோட எட்ஜும் அடுத்தது இந்த சாரியோட கரைப்பகுதியோட எட்ஜும் கரெக்டாக வரும்படியாக நம்ம தைச்சிக்கிட்டே இருக்கோம். இந்த தைக்கிற ட்ராக்கோட அளவு கொஞ்சமாக நகண்டு போகாத அளவுக்கு நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் ஊரில் ஒரே மழை ஃப்ரெண்ட்ஸ். சாயங்காலம் 6 மணிலேருந்தே தொடங்கின மழை இப்போ நைட்டு 8 ஆகின பிறகும் இந்த மழை நிற்கவே மாட்டேங்குது. ஒரே இடியும் மின்னலாம் அதோடு சேர்ந்து இந்த மழையும் பெய்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள், இப்போ நம்ம சாரியோட எட்ஜில் நீட்டாக தைச்சிக்கிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாரி ஃபால்ஸ்லேயும் ஒவ்வொரு அளவும் வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த சாரியோட எட்ஜில் நம்ம சாரி ஃபால்ஸ் இருந்த அளவு நீளம் தைச்சி முடித்தாச்சு. அடுத்தது ரிவர்ஸ் அடித்து நம்ம எடுத்துட வேண்டியதான். அடுத்தது எண்ணம் நம்ம ஃபஸ்ட்டில் தொடங்கின இடத்துல இருந்தே அந்த காலோட எட்ஜில் தானே ஃபஸ்ட்டு தொடங்கணும். அந்த இடத்துல நீட்டாக தொடங்கிற வேண்டியதான். இந்த சாரி ஃபால்ஸை ஒரு சிங்கிள் மடக்கு ஏற்கனவே மடக்கி தான் நம்ம தைச்சோம். அந்த சிங்கிள் மடக்குக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கிடலாம். இந்த சாரி ஃபால்ஸோட அகலத்துக்கு ஒரு தையல் போட்டு அடுத்தது நீளத்துக்கு நம்ம தைச்சிக்கிடுவோம். இந்த சாரி ஃபால்ஸ் ஒவ்வொரு அளவில் இருக்கும். அதில் நமக்கு அந்த பார்டரை கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு எவ்வளோ அகலத்தில் நமக்கு தேவையோ சாரி ஃபால்ஸு அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இந்த சாரியோட பார்டருக்கு கரெக்டான அளவுக்கு தான் நம்ம சாரி ஃபால்ஸ் எடுத்திருக்கோம். அதை விட கூடுதல் எடுக்கும்போது இந்த சாரி டிசைனில் நம்ம தைக்கிறது தையல் பார்க்குறதுக்கு அப்படியே தெரியும். அதனால் நம்ம அந்த பார்டர் அளவுலேயே தைக்கும்படியாட்டு உள்ள அளவு எடுத்துக்கிடணும் சாரி ஃபால்ஸு. அந்த பார்டர் எவ்வளோ அகலம் தேவையோ அவ்வளோவுக்கு நம்ம எடுத்து தைக்கும்போது அந்த பார்டரும் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த சாரி ஃபால்ஸை கொஞ்சம் நகண்டு போனாலும் ஏதாவது சின்ன ப்ளீட் எதுவும் வந்துடும். அதனால் அந்த சாரி ஃபால்ஸ் தைக்கும்போது கரெக்டாக தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எந்த பக்கல் சுருக்கு எதுவுமே வரக்கூடாது. நீட்டாக அந்த கையோட உள்பகுதியை வச்சு அந்த சாரி ஃபால்ஸில் அப்படியே லைட்டாக நம்ம கையை மேலே வச்சு சுருக்கு எதுவும் வராதவாறு எடுத்து விட்டு நீட்டாக தைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். மறக்காமல்
எல்லா வீடியோவையும் பாருங்கள் இந்த சாரியோட மெயின் பகுதியில் ப்ளீட் எதுவும் வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிடணும். அடுத்ததாக ப்ளீட் எதுவும் வராதவாறு இந்த மாதிரி நம்ம தச்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு டிசைனில் சாரீ ஃபால்ஸ் நம்ம வச்சு முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம தைக்கும்போது பாருங்கள் எந்த ஒரு சுருக்கு எதுவுமே வராது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது இந்த சாரியை சுருங்காத அளவுக்கு நம்ம நீட்டாக எடுத்து விடணும். பாருங்கள், ஒரு கை இந்த சாரீ ஃபால்ஸோட மேலே இருக்குது, என்ன ஒரு கை இந்த சாரியோட மேலே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கமல்டு சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கட்டிங், ஸ்டிச்சிங், மெஷர்மெண்ட் மார்க்கிங், அடுத்தது இன்னும் நிறைய பேட்டர்ன் ஒர்க்கு எல்லாமே நம்ம இந்த தங்கம் வேர்ல்டில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் வீடியோ. எல்லா வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்து அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சாரீக்கும் இந்த சாரீ ஃபால்ஸ் வைக்க வேண்டிய தேவை இருக்காது. ஒரு சில சாரீகளுக்கு தான் இந்த சாரீ ஃபால்ஸ் வைக்க வேண்டிய தேவை இருக்கும். பட்டு புடவை, இதே மாதிரிப்பட்ட காட்டன் சாரீ, அடுத்ததாக நமக்கு தேவைப்பட்ட சாரீகளுக்கு இந்த மாதிரி சாரீ ஃபால்ஸ் வச்சு தைக்கும்போது அந்த சாரியோட கரை பகுதியில் ரொம்ப அழுக்கு படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அடுத்ததாக இந்த சாரியோட கரை பகுதி காலில் செருப்பில் மிதிபட்டுரும். கரைப்பகுதி மிதிபடும்போது இந்த சாரியோட கரைப்பகுதி கிழிஞ்சிரும். அதனால் நம்ம அந்த சாரீ ஃபால்ஸ் வைக்கும்போது டபுள் கிளாத் ஆயிரும். அதனால் ரொம்ப கிழியறதுக்கும் வாய்ப்பு இருக்காது. பாருங்கள், இந்த சாரீ ஃபால்ஸ் வச்சு தைக்கும்போது இந்த சாரியோட லுக்கே வேறு மாதிரி இருக்கும். பார்த்துக்கிடுங்க, இந்த ப்ளீட் நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட்டெல்லாம் எடுக்கும்போது அந்த சாரீ அந்த ப்ளீட் அவ்வளோ அழகாக இருக்கும். மடங்கு எதுவுமே செய்யாது, நீட்டாக ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம சாரீ ஃபால்ஸு வச்சு உடுக்கும்போது சாரியோட லுக்கே மொத்தத்தில் வேறு மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ நீட்டாக சாரீ ஃபால்ஸ் வச்சு நம்ம தச்சு முடித்த பிறகு அங்கங்கே இருக்கக்கூடிய இந்த வேஸ்ட் நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்தது பாருங்கள், இந்த சாரீ ஃபுல்லுமே தச்சு முடித்த பிறகு நீட்டாக போல்டிங் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கமல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்து அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம தங்கமல்டு சேனலில் எல்லா வீடியோ மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.